நீங்க ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா, அது பாயா இருக்கலாம் இல்ல கேலா இருக்கலாம். உங்களுக்கு வருடத்திற்கு 15,000 ஸ்காலர்ஷிப்ங்கிறது தரப்போறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கேபிட்டல் பங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்றாங்க. ஸோ ஸ்கூல்ல 11th அண்ட் 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருடத்திற்கு 15,000 தர்றாங்க. இது அப்ளை பண்றதுக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல வந்து நீங்க குறைஞ்சபட்சம் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 60% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக உங்க குடும்ப வருமானங்கிறது வருடத்திற்கு 2,50,000 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தாலே போதும் நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும். எப்படி சார் அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்ல போயிட்டு டாடா கேபிட்டல் பங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்தீங்கனாலே இதோட அப்ளிகேஷன் லிங்க்ங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இதை அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 31, 2026 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸான ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.